தக் லைஃப் டைரக்டர் மணிரத்னம் இயக்கத்துல நம்ம உலகநாயகன் கமலஹாசன், அதுக்கடுத்து நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டாரான நம்ம எஸ்டிஆர், அதாவது சிலம்பரசன், த்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க ஜூன் 5 வேர்ல்டு வைட் ரொம்பவே கிராண்டா வெளிவர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் திரைப்படம். ஏஆர் ரஹ்மான் அவருடைய மியூசிக்ல இந்த படம் இப்போதைக்கு வெளிவர போகுது. ரீசெண்டா இந்த படத்துடைய பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் பண்ணாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஆல்பம் ஏதோ மாதிரி இருக்கு. ஆனா ஜிங்கிச்சான் அந்த சாங்கை தவிர மீது எல்லா சாங்கையும் ஐயோ அப்படின்ற மாதிரி தோணுது. மேபி படத்துல பார்க்கும்போது நல்லா இருக்குன்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இந்த தக் லைஃப் படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் பண்ணாங்க இல்லையா, அங்கே தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அவர் வந்து நம்ம சிவராஜ்குமாரை பார்த்துட்டு, அதாவது இந்த ஆடியோ லான்ச்சுக்கு சிவராஜ்குமார் தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்தாப்புல. ஸோ அவரை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்லேருந்து தான் கன்னடாலாம் வந்துச்சு பிறந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்ல, அது இப்போ பெங்களூர்ல தீயா பற்றிக்கிட்டு வேற லெவலில் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேனரை கிழிக்கிறது, அந்த படத்துடைய போஸ்டர் கிழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் சம்பவம் நடந்துகிட்டு இருக்கேன். இப்போ அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்டே ஆகணும். மன்னிப்பு கேட்கலன்னா நாங்க இந்த படத்தை பெங்களூர்ல கன்னடால ரிலீஸ் பண்ண விட மாட்டோம். நாங்க இந்த படத்தை தடை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணேன். அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமா கேரளாவில் நடந்த நம்ம தங்களை இப்போ ப்ரொமோஷன் ஈவெண்ட்ல நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நட்பு கிட்ட எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும், என்னால மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் ஒன்று சொல்ல, அதுக்கு அவங்க திரும்பி என்ன சொல்றாங்கன்னா, மன்னிப்பு கேட்கலன்னா நாங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே விட மாட்டோம், கனடால இந்த படத்தை நாங்க பேன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னும் படம் ரிலீஸ்க்கு ஒரு வாரம் தான் இருக்கு. அதுக்கடியில ப்ரீ ப்ரொமோஷன் இந்த இது ஒரு பிரச்சனையா எடுத்துக்கிறதா இல்ல ப்ரீ ப்ரொமோஷனா எடுத்துக்கிறதா ஒன்றும் புரியல. ஆனா கண்டிப்பா அந்த பிரச்சனையை முடிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு பெரிய விலை கொடுத்து இந்த படத்துடைய ரைட்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க. அங்க இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் பாதிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இறங்கி வந்து மன்னிப்பு கேட்பாரு அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் இப்போதைக்கு மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை அவர் மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொன்னா பெங்களூர், அதாவது கர்நாடகாவில் இந்த படம் டெஃபினட்டாக வெளியாகாது. அவங்க வந்து இந்த படத்தை தடை பண்ணுறாங்களாமா. மன்னிப்பு கேட்டால் மட்டுமே இந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ண விடுவாங்களாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பிரச்சனை எங்கே போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு.